இப்போ f of x equal to x squared over the interval 1, 3. So find limit n tends to infinity Rn value. இப்போ நம்மளுக்கு del x வேணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பை போட்டு கட்டுற பாத்துங்க. del x ஃபார்முலா b minus a divided by n. a ஓட வேல்யூ 1, b ஓட வேல்யூ 3. அப்ப என்னாச்சு 3 minus 1 divided by n that is equal to 2 pi n. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவரா? ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல சார். அப்ப f of xj ஓட ஃபார்முலா என்ன சொன்னா f of a plus j into del x. இதுதான் ஃபார்முலா. அப்ப என்னாச்சு that is equal to a f of a ஓட வேல்யூ 1. அப்ப 1 plus j into del x ஓட வேல்யூ 2 pi n. சரியாப்பா? இதுல என்ன டவுட் இருக்குதா? இல்ல சார். அப்ப இந்த f of x க்கு பதிலா அங்க பாருங்க f of x க்கு பதிலா என்ன இருக்குது இந்த டேர்ம் இருக்குது. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க x க்கு பதிலா இந்த டேர்ம் அப்ளை பண்ணுவீங்க. ஓகேவா? அப்ப அப்ளை பண்ணுங்க x க்கு f of x க்கு பதிலா அந்த டேர்ம் அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் 1 plus j into 2 pi n whole square. கரெக்ட்டுங்களா? ஓகே சார். இது புரிஞ்சதுல? एक्चुअली இதுதான் x ஓட வேல்யூ. இது ஃபுல்லா x ஓட வேல்யூ. அப்ப x ஓட வேல்யூக்கு பதிலா நம்ம இத அப்ளை பண்ண போறோம். சரிங்களா? அப்ப இது என்னது a plus b whole squared a squared plus 2 into ab அப்ப 2 into 2 4 into j divided by n plus a squared க்கு அப்புறம் b squared இதுதான் b squared ஓட வேல்யூ அப்ப என்னாச்சு 4j squared divided by n squared இதுதான் நம்மளுடைய f of xj ஓட வேல்யூ கரெக்ட்டுங்களா இதுல வரைக்கும் என்ன டவுட் இருக்குதா இல்ல சார் அப்ப rn ஃபார்முலா என்ன del x into summation j varies from 1 to n f of xj சரியாப்பா del x ஓட வேல்யூ என்ன 2 by n 2 by n summation xi f of xi வந்து இந்த டேர்ம் அப்படியே இங்க அப்ளை பண்ணுங்க வேற எதுவும் பண்ண வேண்டாம் அப்ப என்னாச்சு summation j varies from 1 to n xi 1 plus 4j by n plus 4j squared by n squared கரெக்டாப்பா ஓகே சார் இப்போ என்ன பண்ணுவீங்க சம்மேஷன் ஸ்பிளிட் அப் பண்ண போறீங்க அப்ப என்னாச்சு 2 by n summation split up பண்ணா summation j varies from 1 to n 1 plus 4 by n வந்து கான்ஸ்டன்ட் summation j varies from 1 to n j plus 4 by n squared is also constant summation j squared j varies from 1 to n கரெக்ட்டா கண்ணு ஆமா சார் அப்ப இது என்னது 1 வந்து n டைம் ஆட் ஆகுது அப்ப n வந்துரும் அப்ப என்னாச்சு 2 by n n வந்து வந்துரும் பிளஸ் இது sum of the natural number க்கு ஃபார்முலா தெரியும் அப்ப 4 by n sum of the natural number க்கு என்ன ஃபார்முலா வந்தது n squared by 2 plus n by 2 இதனோட ரிசல்ட் கரெக்ட்டாப்பா plus 4 by n squared இதனோட ரிசல்ட் இன்னும் கன்ஃபார்மா ரெஃபர் பண்ணி சொல்லுங்க ஆல்ரெடி நம்ம கொடுத்துக்கிறோம் இதனோட ரிசல்ட் என்ன இதனோட ரிசல்ட் வந்து n cube by 3 தானே n cube by 3 plus n squared by 2 plus n by 6 இது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோ இந்த ரிசல்ட் கரெக்ட்டா தப்பா மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோ ஆமா சார் கரெக்ட் சார் ஓகே அவ்வளவுதான் இது வரைக்கும் உங்களுக்கு ஓகேனா இந்த 2 by n உள்ளுக்குள்ள கொண்டு போயிருங்க அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு போச்சு 2 by n உள்ள கொண்டு போனா என்ன கிடைக்கும் n கட்டாயிரு 2 ன்னு வரும் plus 2 by n னா 8 by n squared into n squared by 2 plus n by 2 கரெக்டாப்பா ஆமா சார் 2 into 2 4 அப்ப 8 by n cube 8 by n cube into n cube by 3 plus n squared by 2 plus n by 6 கரெக்டாப்பா again இந்த 8 by n squared 8 by n cube உள்ள கொண்டு போயிருங்க அப்ப என்னாச்சு 8 by n squared னா 8 by 2 ன்னு வரும் ஏன்னா n squared கட் ஆயிரும் plus also இங்க என்னவோ 8 by 2n வரும் கரெக்ட்டுங்களா plus இங்க என்ன கிடைக்கும் 8n cube கட் ஆயிரும் அப்ப 8n3 ன்னு வரும் இந்த n cube இதுவும் கட் ஆயிரும் 8n3 ன்னு வரும் அதே மாதிரி இது 8 divided by 2n வரும் plus 8n by 6 ன்னு வரும் கரெக்டாப்பா இதுல என்ன டவுட் இருக்குங்களா இல்ல சார் அப்ப லிமிட் n tends to infinity போட்டுருங்க அவ்வளவுதான் வேலை முடிஞ்சிருச்சு rn டைரக்டாவே போட்டுருங்க அப்ப டைரக்டா போட்டா என்ன கிடைக்கும் இந்த 2 அப்படியே வரும் இது கட் பண்ணா இது 4 இது கான்ஸ்டன்ட் டைம் அப்படியே வரும் எங்கல n டைம் இருக்குது அது 0 வரும் இது n டைம் இருக்குது 0 ஆயிரும்
இது n டைம் இருக்குது, இது 0 ஆயிரும். இது பாருங்க தப்பா போட்டேன். 8n கியூப்னா இங்கே n ஸ்கொயர் வரும். கரெக்டா? 8n ஸ்கொயர்னு வரும். ஏன்னா n கியூப் உள்ள போகுது. n கியூப் போனால் இதுவும் கட் ஆயிரும். அப்போ n ஸ்கொயர்னு வரும். அப்போ இது என்ன ஆகும்? இது உங்களுக்கு 0 வரும். கரெக்டாப்பா? அப்போ நம்ம கேட்டகரி இருக்கிறது என்ன? இது 4 போட்டிங்க. அடுத்தது யார்? 8/3 இருக்கிறாங்க. இந்த 8/3 இங்கே என்ட்ரி பண்ணிடுங்க. 8/3. அப்போ வேல்யூ என்ன கிடைக்குது? 6 + 8/3 that is equal to 18 + 8/3 that is equal to 26/3. அவ்வளோதான் கண்ணு. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? கம்ப்ளீட் பண்ண முடியுமா? ஓகே சார். ஓகே சார். புரியுதுங்களா? அப்போ ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்ணுங்க. புரியுதுன்னா இந்த ப்ராப்ளத்தை மட்டும் அப்படியே ரெஃபர் பண்ணிட்டு அப்படியே சால்வ் பண்ணி காட்டுங்க. சரிங்களா?